ஓகே. வணக்கம் தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ். இந்த வார வெளியீடு இளமை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை மையமாக வச்சு எடுத்துருக்கக்கூடிய திரைப்படம் தான் இளமை. பண்டைய காலத்தினுடைய ஒரு மிக சிறந்த வரலாற்று பதிவாக இளமையை ஒரு ஆவணப்படமாக எடுத்திருக்க வேண்டிய ஒரு திரைப்படத்தை கமர்ஷியல் படமாக எடுக்கிறதுக்கு இயக்குனர் முயற்சித்திருக்கிறார். இந்த படத்தில் யுவன், அனு, கிஷோர் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில் கல்லூரி படத்தினுடைய கதாநாயகன் அகில் நடிச்சிருக்கார். புதுமுக இயக்குனர் ஜூலியன் பிரகாஷ் இந்த படத்தை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய பண்டைய பாரம்பரிய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு பதிவாகவே இந்த படத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் அவர் எடுத்துக்கிட்டக்கூடிய கதைக்களம் என்பது பண்டை காலத்தில் ஜல்லிக்கட்டு காளமாடுகளை வச்சு ஜல்லிக்கட்டுக்கு அதை எப்படி தயார் பண்ணி ஜல்லிக்கட்டை எப்படி நடத்தியிருக்கிறாங்க. பண்டைய சமூக அமைப்பில் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் பொண்ணு கொடுக்கணும் அல்லது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டாகவே ஜல்லிக்கட்டு அன்றைய காலத்தில் இருந்து வந்தது. கிராமங்களில் இருக்கக்கூடிய பண்ணையார்களும் ஜமீன்தார்களும் தங்களுடைய பெருமையை நிலைநாட்டுறதுக்காக அந்த காலங்களில் ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்து அதை ஒரு போட்டியாகவே நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருந்தது. காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சியில் அது ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவாக ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியாக மாறி அது தமிழகம் முழுமைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்பகுதியில் மட்டுமே இந்த விளையாட்டு என்பது இன்றைக்கும் நடத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை வச்சு அவருடைய வரலாற்று ஆய்வாகவே இந்த படத்தை இயக்குனர் பண்ணியிருக்கிறார். தத்ரூபமாக நம்மளுடைய கடந்த கால பண்டைய தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சோ அதை தத்ரூபமாக படம் பிடித்திருக்கிறார். அதற்கான முயற்சியில் இறங்கி இருப்பதற்கு எல்லாருமே ஒரு கமர்ஷியல் படம் அல்லது ஒரு காமெடி படத்தை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் நம்மளுடைய பாரம்பரியத்தை பதிவு செய்வோம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் ஜூலியன் பிரகாஷை பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த படம் வியாபார ரீதியாகவோ அல்லது வசூல் ரீதியாகவோ தோல்வி அடைந்தாலும் கூட இந்த படம் 2014 வந்த இளமை என்பது தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவுடைய ஆவணப்பதிவாகவே இருக்கும். இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் நாம் பாராட்டியே தர வேண்டும். வாழ்த்துக்கள். இந்த பகுதி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.